என் பேர் ராஜகுமாரன். சூப்பர். சேலத்துல பேசுறேங்கம்மா. சொல்லுங்கம்மா. என்னோட டேட் ஆஃப் பர்த் 8/5/90ங்க. டைம் வந்து 12:15 PM. மதியம் 12:15. பிறந்த இடம் வந்து சேலம். இன்னும் வந்து மேரேஜ் பார்த்துட்டு இருக்காங்க, எதுவும் அமையல. ஸோ அதான் எப்போ என்னன்னு தெரியுது. 7-8 அதிகமான 36 வயசு ஆயிடுச்சுப்பா. 7-8 அதிகமான பாவகிரகங்கள் இருக்குப்பா. சனி, ராகு, செவ்வாய் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க இல்லையா? அதாவது திருமணத்திற்கு தடையை கொடுக்கக்கூடிய கிரகங்களே பார்த்தீங்கன்னா செவ்வாய், ராகு, கேதுகள் தான். அடுத்தது திருமணத்தை தாமதம் பண்ணக்கூடிய கிரகம் சனி பகவான் தான். இவங்க எல்லாருமே 7-8 உட்காந்துட்டாங்க. பத்தாததுக்கு லக்னத்துல கேதுவும் குடும்பஸ்தானத்துல மாந்தியும் போய் உட்காந்துருக்கு. சரியா? அப்ப அதனால வந்து கொஞ்சம் குடும்பம் அமைய தடை, குடும்பம் அமைஞ்சாலும் நம்ம ஃபேவரா இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் ஓடிட்டு இருக்குது. நடக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இவ்வளவு பாவ கிரகங்கள் குடும்பஸ்தானத்துல இருக்கும்போது திருமணம் ஒரு பிரச்சனையிலையோ ஒரு அவசரத்துலையோ திடீர்னு நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1 மந்த்துக்குள்ள திடீர்னு நடக்கிற மாதிரி நடக்கும். திடீர்னு நடக்கும். எப்பவுமே நீங்க வந்து தாலியை வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டே இருங்க. சரியா? திடீர்னு பொண்ணு வரும், டக்குன்னு கட்டிடலாம் தாலியை. தாலி எடுக்க போறதுக்குள்ள பொண்ணு மாறிடும். அதனால வந்து தாலியெல்லாம் ரெடியா வச்சிருங்க. வந்த பொண்ணுன்னு வந்துச்சுன்னா உடனே தாலியை கட்டிடுவோம். அது எப்படி இருந்தாலும் சரி. இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லக்னத்துல இந்த பாவகிரகங்கள் 7-8 இருக்கிறதுனால அது கொஞ்சம் டரரா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் போனா இன்னொரு பக்கம் கெடுத்துடும். சரி சரின்ட்டு எல்லாம் முடிஞ்ச மாதிரி போவாங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க. ஆச்சு இதுதான் பொண்ணு, இதுதான் பொண்ணுன்னு விடிய விடிய கனவு வந்துட்டு பார்த்தா விடியால கால் வந்துடும். கொஞ்சம் யோசிச்சு பண்ண. அந்த 2ல இருக்கிற மாந்தியெல்லாம் கொஞ்சம் அந்த மாந்திக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரீத்தி பண்ணுங்க, பரிகாரங்கள் பண்ணுங்க. குடும்பஸ்தானத்துல மாந்தி இருந்தால் குடும்பம் அவன் டிலே பண்ணும். 7-8 சனி செவ்வாய் இருந்ததுன்னா ஒரு பிரச்சனையில ஒரு யுத்தத்துல இல்ல நம்ம நட்டையா இருந்தா அது குட்டையா, இல்ல நம்ம வந்து ஒரு சிவப்பா இருந்தா அது கருப்பா, இல்ல அந்த மாதிரி ஏட்டிக்கு குட்டியா அமையும்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒண்ணு கிடைச்சா போதுன்னு கட்டுற அளவுக்கு நம்ம மனசு என்னைக்கு பக்குவம் ஆகுதோ அன்னைக்குதான் பொண்ணு கிடைக்கும். எல்லாத்துக்கும் தயாரா இருக்கும். ஒரே ஒரு விஷயம், லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா போன் பண்ணுங்க. 7ஆம் நவாம்சத்துல பாருங்க, 7ஆம் இடத்துலயே மாந்தி உட்காந்துருச்சு. மற்றபடி புத்திரஸ்தானம், மனைவி பாவம் எல்லாமே நல்லாதான் இருக்கு. நவாம்சம் தான் திருமணத்துக்கு உண்டான விஷயம். 7ஆம் பாவத்துல மாந்தி இருக்கு. மாந்திக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் இருக்குது, ஒரு ராமேஸ்வரத்துல இருக்குது, போய் அதை ஹோமத்துல கொஞ்சம் அதை மாந்தியை கட்டுங்க. பிரேத சாபத்தை கொஞ்சம் ஜாதகத்தை அனுப்பிச்சு வச்சு மாந்திக்கு ஒரு பரிகார பூஜையை போடுங்க. கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். நீங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் லைவ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கால் பண்ணுங்க, நான் டீடைல் சொல்றேன். சரி. 4ஆம் இடத்துல தானே சந்திரன் இருக்காரு. சுவாதியில இருக்கிறதுனால வீடு அமைய மாட்டேங்குதா? ஏற்கனவே வீடு இருக்கிற மாதிரி இருக்கே. ஏற்கனவே வீடு இருக்கே. ஏழாம் அதிபதியாச்சு சுக்கிரன் உச்சம். மனைவி வரும்போது சொந்த வீட்டுக்கு தாப்பா வருவா. மனைவி வீட்டோட வர்றாளா என்னன்னு தெரியல. ஆனா வந்து மனைவி வரும்போது சொந்த வீடு வாசல் அமைஞ்சிடும். போகுது. இப்ப சனி திசையில சனி புத்தி ஓடிட்டு இருக்குது. கொஞ்சம் பொறுப்பா 7ஆம் இடத்துல மனைவி ஸ்தானத்துல தான் இருக்கு. ஒவ்வொரு நாள் ஓகே. நம்ம உங்க லைஃப் கொஞ்சம் பரபரப்பா போயிட்டு தான் இருக்கும்.
அது எட்டாம் அதிபதியா இருக்கா எதனா அசிங்கமா அந்த மாதிரி ஆகுதுன்றாங்க. அந்த மாதிரி எதனா இருக்குங்களா? இல்ல இல்ல, நீங்க இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்ல. சனி திசை நல்லா தான் இருக்கு. சனி ராகு காம்பினேஷன் நல்லா தான் இருக்குது. ஓகே மேடம். நீங்க முதல்ல அந்த லக்னத்துல இருக்கிற கேதுக்கும் குடும்பஸ்தானத்துல இருக்கிற மாந்திக்கும் திருமண தடைக்குங்கிறத ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க. மாந்திக்கும் தாரதோஷத்துக்கும் முதல்ல பண்ணுங்க. ஓகேங்க ஓகேங்களா. ஜாதகத்தை வச்சு ஜாதக ரீதியா கிரக சாந்தி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து கல்யாணம் கூடும். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே ஃபேவரா இருக்கும். சனி குடும்பாதிபதி சாரை வாங்கிட்டா இருக்கு. ஓகே ஓகே. குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாமே ஃபேவரா இருக்கும்.